முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயம் இன்று வெளியீடு. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. டெல்லியில் நேற்று காணொளியில் நடைபெற்ற உலகளாவிய தெற்காசிய உச்சி மாநாட்டிற்கு சீனா, பாகிஸ்தான் நாடுகளுக்கு அழைப்பில்லை. 123 நாடுகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பருவநிலை மாற்றம், நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரிஜ்பூஷனுக்கு எதிரான தங்கள் நீண்ட சண்டை இன்னும் முடியவில்லை என வினேஷ் போகத் உறுதி. கடந்த ஒலிம்பிக் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியதாகவும் வேதனை. குரங்கமை தடுப்பு நடவடிக்கை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தலைமையில் ஆலோசனை கூட்டம். நாட்டில் குரங்கமை பாதிப்பு இல்லை எனவும் நிலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். அமெரிக்காவில் கடை ஒன்றை நடத்தி வந்த மைனக் பட்டேல் என்ற இந்தியர் சிறுவன் ஒருவனால் சுட்டுக் கொலை. வழிப்பறியின் போது இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் வயது காரணமாக சிறுவனின் விவரம் வெளியிடப்படவில்லை. இந்தியாவில் இனி பகலிரவு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட மாட்டாது என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு. 5 நாட்கள் போட்டி 3 நாட்களில் முடிந்து விடுவதாக ரசிகர்கள் ஏமாற்றமடைவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா உடல்நலக் குறைவால் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கியுள்ள தி கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. யூடியூபில் 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.